அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் எஸ்பி நாகராஜ். வரவிருக்கிற சித்திரை 1 தேதியிலிருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஜோதிட வகுப்புகள் தொடங்கப்படுவதற்கான ஜோதிடர் ஆக வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நம்முடைய ஜோதிட ஆன்லைன் வகுப்புகளை கலந்து கொண்டு படிக்கலாம். சரிங்களா? தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 78 45 170 353 7845170353. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு ராசி கட்டத்துக்குள்ள சுக்கிரனுடன் ராகு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் எந்த மாதிரியான செயல் உள்ளவராக இருப்பார், என்ன பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ராசி கட்டத்துக்குள்ள சுக்கிரனுடன் ராகு சேர்ந்திருந்தாலே அந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை ஜாதகருக்கு சிறு வயதிலேயே பாலியல் தவறுகளை செய்யக்கூடிய எண்ணங்களை தூண்டிவிடக்கூடிய கிரக சேர்க்கை தான் இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை. சரிங்களா? பாலியல் குற்றங்களை செய்யக்கூடிய, பாலியல் தவறுகளை செய்யக்கூடியவராக இந்த கிரக சேர்க்கை அந்த ஜாதகரை மாற்றுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் அவர் என்ன காரகத்துவம் கொண்டவருங்கிறது உங்களுக்கு தெரியும். காமத்திற்கு காரகம் வைக்கக்கூடியவர் சுக்கிரன், இல்லைங்களா? சுக்கிரன் காமத்திற்கு காரணம் வைக்கக்கூடியவர், ராகு போகத்திற்கு காரணம் வைக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட அமைப்புல காமத்திற்கு காரணம் வைக்கக்கூடிய சுக்கிரனோட போகத்துக்கு காரணம் வைக்கக்கூடிய ராகு சேரும்போது அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை, தாபத்தை, தாகத்தை, போக எண்ணங்களை ஏற்படுத்துவாரு நீங்களே யூகிச்சுக்கலாம். சரிங்களா? நீங்களே யூகிச்சுக்கலாம். அதுலயும் பாருங்க, இன்னொன்னு குறிப்பா இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை லக்னத்துக்கு 3க்கு அதிபதியா 7லயோ, சரிங்களா? லக்னத்துக்கு 3க்கு அதிபதியா 7லயோ அல்லது 7க்கு அதிபதியா 3லயோ, சரிங்களா? 3க்கு அதிபதியா 7லயோ அல்லது 7க்கு அதிபதியா 3லயோ அல்லது 3க்கோ 7க்கு அதிபதியாய் 11லயோ, சரிங்களா? 3க்கோ அல்லது 7க்கோ அதிபதியாய் 11லயோ அல்லது 11க்கு அதிபதியாகி 7லயோ 3லயோ இருந்தா சுக்கிரன், சரிங்களா? லக்னத்துக்கு 3க்கு அதிபதி 7லயோ 7க்கு அதிபதியாய் 3லயோ அல்லது 3க்கோ அல்லது 7க்கோ அதிபதியாய் 11லயோ அல்லது 11க்கு அதிபதியாய் 3லயோ 7லயோ சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரனோட ராகு இருந்துட்டால் அந்த ஜாதகர் ஒரு உறவோடு நிறைவடைவராக மட்டுமல்ல, பல உறவுகள் ஏற்பட்டாலும், பல தொடர்புகள் ஏற்பட்டாலும் நிறைவடையாத தாப உணர்வுள்ளவராக, தாம்பத்திய ஈடுபாட்டில் அதிக ஆர்வமுள்ளவராக, இன்னும் அப்படின்னு அந்த அந்த போகத்தினுடைய எண்ணங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிற தேடல்கள், இன்னும் தேடல்கள் உள்ள ஒரு செயலுள்ளவராக அந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை மாத்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, 3, 7, 11 இன்பஸ்தானங்கள், சரிங்களா? 1, 5, 9 அறம் சார்ந்த ஸ்தானங்கள், 2, 6, 10 பொருள் சார்ந்த ஸ்தானங்கள், 4, 8, 12 மோட்சம் சுகம் துன்பம், 3 அதுக்குள்ள இருக்கு. மோட்சம் சுகம் துன்பம்ங்கிறது 3மே இந்த 4, 8 கொண்டு ஒவ்வொரு பாவத்துக்கும் 3. இதுல 3, 7, 11 இன்பஸ்தானங்கள், அதாவது 1, 5, 9 தர்ம திரிகோணங்கள், 2, 6, 10 கர்ம திரிகோணங்கள், 4, 8, 12 மோட்ச திரிகோணங்கள், 3, 7, 11 காம திரிகோணங்கள். இப்படித்தான் ஜோதிடத்துல அமைச்சு வச்சிருக்கிறாங்க. 1, 5, 9 தர்ம திரிகோணங்கள், 2, 6, 10 கர்ம திரிகோணங்கள், 3, 7, 11 காம திரிகோணங்கள், 4, 8, 12 மோட்ச திரிகோணங்கள். அப்போ காம திரிகோணங்களாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜோதிடத்துல 12 கட்டத்துல 3, 7, 11 காம திரிகோணங்கள் என்று அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அடிப்படையில அந்த திரிகோணங்கள்லயே, அந்த 3, 7, 11லயே அந்த காமத்திற்கு காரணம் வைக்கக்கூடிய சுக்கிரனும் போகத்துக்கு காரணம் வைக்கக்கூடிய ராகும் சேர்ந்திருந்தா நீங்களே யோசிக்கலாம். அதாவது அந்த தாம்பத்திய தொடர்புங்கிறது
எக்கச்சக்கம் எக்கச்சக்கம் எக்கச்சக்கம், அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, எப்படி அந்த சுக்கரன் அந்த காமத்திற்கு காரணமா இருக்கும்போது அதுல பேராசையை ராகு உருவாக்குறாரோ, அடுத்து பாத்தீங்கன்னா பணத்துல பேராசை உருவாக்கிடுவார். பண பேராசை, நிறைய சம்பாதிக்கும், அது சீக்கிரம் சம்பாதிக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமா பணக்காரன் ஆகும், பணக்காரன் ஆகும், சீக்கிரம் பணக்காரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரும் பேராசையை, ஒரு வேட்கையை உருவாக்கிடுவார் ராகு. ஏன்னா எப்படி சுக்கரன் அந்த காம உணர்வுக்கு காரணகர்த்தாவோ பணத்துக்கும் காரணகர்த்தா இல்லைங்களா, செல்வத்துக்கு பொருளுக்கு காரணகர்த்தா இல்லைங்களா. அதனால அதனுடைய தேடல்கள், அது தேடல்னாலும் பேராசை, நிறைய சம்பாதிக்கும், சீக்கிரம் சம்பாதிக்கும், பணக்காரன் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா இது எப்படின்னா, எந்த வழியிலாவது பணக்காரன், எந்த வழியா இருந்துச்சு ராகு என்ன பண்ணுவாரு, அப்படி ஒரு பேராசை உருவாக்கி குறுக்கு வழியில சம்பாதிக்க வச்சு ஜெயிலுக்கு போச்சு. இந்த ராகு சுக்கிரன் கிரக சேர்க்கைக்கு ஜோதிடத்தில் தலைப்பு என்ன தெரியுங்களா? காராகிரக யோகம். காராகிரக யோகம், காராகிரகம் என்ன தெரியுங்களா? ஜெயில். இப்படி பணம் சம்பாதிக்கிறதுல சீக்கிரம் சம்பாதிக்கணும், பெரும் பணக்காரன் ஆகணும், குறுகிய காலத்தில் ஆகணும் அப்படிங்கிறது குறுக்கு வழியில ராகு செயல்பட வச்சு காராகிரகத்தில் தள்ளி விட்டுருவார். சரிங்களா? காராகிரகத்தில் தள்ளி விட்டுருவார். அடுத்த பார்த்துட்டீங்கன்னா, சுக்கரன் திருமணத்துக்கு காரணம் வைக்கிறோம் இல்லைங்களா? திருமணத்துக்கு காரணம் வைக்கிறோம் சுக்கரன் தான். அடுத்து திருமணத்துல என்ன பண்ணுவாருங்க? அதுல தாம்பத்தியத்திலையும் அளவில்லாதது, பணத்திலையும் அளவில்லாத பேராசை. திருமணத்தில் என்ன பண்ணுவார்? அதுலேயும் அளவில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள், சச்சரவுகள், வேதங்கள், இன்னும் சொல்ல போனால் பிரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு தான், திருமண பிரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த சுக்கரன் ராகு கிரக சேர்க்கை. இந்த சுக்கரன் சார்ந்த எல்லாத்தையுமே சரியில்லாத வழிகளில் கொண்டு போகக்கூடிய, சரியில்லாத வழிகளில் தவறான வழிகளில் கொண்டு போகக்கூடிய கிரக சேர்க்கை இந்த சுக்கரன் ராகு கிரக சேர்க்கை. அப்ப திருமண வாழ்க்கையில திருமணமே பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை, சங்கட சச்சரவு, பிரிவுகள், பெரும்பாலும் பிரிவுகள் ஏற்படுத்தக்கூடிய, திருமண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள்ல முக்கியமான கிரக அமைப்புல இது ஒரு முக்கியமான கிரக அமைப்பு சுக்கரன் ராகு கிரக சேர்க்கை. சரிங்களா? அடுத்து இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த சுக்கரன் ராகு கிரக சேர்க்கை ஆண் ஜாதகத்துல இருக்குதுன்னு, ஆண் ஜாதகத்துல இருக்குதுன்னு திருமணத்துல பிரச்சனை ஏற்படுத்துறது அல்லது மற்ற முன்னாடி பார்த்தது பலன்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொதுவான பலன். ஆனா இதுல ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை இருக்குதுங்க, அந்த ஆணுக்கு வரக்கூடிய மனைவி ஒண்ணு பிடிவாதக்காரியா இருப்பா. சரிங்களா? பிடிவாதக்காரியா இருப்பா, இல்லையா நல்ல வாயாடியா இருப்பா, இல்லையா சண்டைக்காரியா இருப்பா. இந்த மாதிரி மனைவி தான் அந்த ஆண் ஜாதகருக்கு ராகு சுக்கிரன் கிரக சேர்க்கை அமைச்சிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆணுக்கு சுக்கிரன் மனைவி குறிக்கிற காரகிரகம் இல்லைங்களா, அதனால அதுலயும் பிரச்சனை உண்டாக்கிடுவார். அதுலயும் மனைவியினுடைய குணத்தை கெடுக்கக்கூடிய வேலை ராகு செஞ்சுட்டுவார். ஆணுக்கு மனைவி குறிக்கிற காரகிரக சுக்கிரனால இப்ப ராகுவோட சேர்ந்துட்டு அவருக்கு வரக்கூடிய பொண்டாட்டியினுடைய குணத்தையும் கெடுத்துக்குவார். சரிங்களா? அதுல இப்படி அசுபமான பலன்கள் சுக்கிரனுடைய எல்லா தன்மைகளிலேயும் இந்த மாதிரி ஒரு பேராசைகள், மனக்கசப்புகள், சமூகத்துல ஒரு ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பை அந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை கொடுத்தாலும் ஒரு மிகச்சிறப்பான அற்புதமான ஒரு யோக பலனையும் தருவார். ஒரு சிறந்த யோக பலனை தரக்கூடிய, ஒரு சிறந்த யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு சுக்கிரன் கிரக சேர்க்கை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளில், திரைப்படத்துறை அல்லது சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த ராகு சுக்கிரன் கிரக சேர்க்கை கொடுக்கும். அதுல ராகு அற்பமா பண்ணிட்டு, ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் கலைகளுக்கு காரணம் இல்லைங்களா, கலைகளுக்கு காரணம், மொத்த கலைகளுக்கு காரணம் தான் சுக்கிரன். ராகு நிழல் இல்லைங்களா, சினிமா நிழல் இல்லைங்களா, அதுல ராகு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த நிழல், பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த நிழல் ராகு கேது தான்.
அதுக்கு அதுக்கு மிஞ்சினது எந்த கிரகம் இல்லை. சரிங்களா? அதுல ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த ஆசைகளை பெரிய அளவுக்கு அந்த ஆசைகளை உருவாக்கி அதை அனுபவிக்கக்கூடிய அந்த எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ராகு, அந்த பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த நிழல் கிரகமான ராகு சுக்கரனோட சேரும்போது சினிமாவும் ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த நிழல் தான் இல்லைங்களா? அந்த திரைப்படத்துறையில் கொடியிட்டு பறக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகத்தை, அமைப்பை, உயர்வை, முன்னேற்றத்தை தரக்கூடிய அந்த யோகத்தை இந்த சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிற போது திரைப்படத்துறையில் தருவார் என்று சொல்லி அடுத்த காணொளியில் பெண்களால் சந்தோஷம் கிடைக்காத ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம் என்பதை குறித்து உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.